இசலாட். நான் இன்னைக்கு உங்ககிட்ட 2 நிகழ்வுகள பகிர்ந்து கொள்ள போறேன். முதல் நிகழ்வுல ஒரு அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள நுழையும்போது, அவரு பொண்ணு டிவில கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அடுத்த நாள் பரீட்சை இருக்கு. அவ என்ன பண்ணா தெரியுமா? காலையில இருந்தே படிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண டிவி பார்க்குறேன் அப்படின்னு டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆனா, அவ அப்பா கண்ல என்ன பட்டுச்சு? அவ டிவி பார்த்துட்டு இருந்தது மட்டும் தான் பட்டுச்சு. கோபமா, "படிக்காம டிவியா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, தான் கையில வச்சிருந்த பேக்க தூக்கி டிவி மேல போட்டாரு. டிவி உடைஞ்சிருச்சு. 2வது நிகழ்வுல, ஒரு பையன் ஆசையா ஒரு நாய வளர்த்தான். அவனுக்கு ரொம்ப பண கஷ்டம் வர, அவன் அந்த நாய கொண்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட அடமானத்துக்கு விட்டுட்டான். அப்போ அந்த வியாபாரி கேட்டாரு, "என்னப்பா, இந்த நாய் என்னை விட்டுட்டு உன்கிட்ட வந்துராதுல்ல?" அப்படின்னு. அவன் அப்படிலாம் வந்துராதுன்னு சொல்லிட்டு, அந்த நாய பார்த்து, "அப்படி வந்துராத" அப்படின்னு கண்ணால கெஞ்சினான். அன்னையிலேருந்து அந்த நாயும் வியாபாரிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்துச்சு. ஒரு நாள் வியாபாரி இல்லாத நேரம் ஒரு திருடன் கடைக்கு வர, அந்த திருடனை கடிச்சு விரட்டிடுச்சு. இது தெரிய வந்த வியாபாரிக்கு அன்பு அதிகமாகி, "சரி, நீ உன்னோட எஜமானன்கிட்டயே திரும்ப போயிடு. நீ எனக்கு சேவை செஞ்சது போதும். நான் அந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேன்னு" சொல்லிட்டாரு. இதை கேட்ட அந்த நாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். தான் எஜமானன் பார்க்க ஆசாசியா ஓடி வந்துச்சு. வியாபாரியை ஏமாத்திட்டு தான் இது ஓடி வருதுன்னு நினைச்ச அந்த பையன் கம்பை எடுத்து ரொம்ப அந்த நாயை அடிச்சிட்டான். இதுல பாருங்க, இந்த 2 நிகழ்வுலையுமே அவங்க கண்ணால பார்க்கறத அவங்க நம்புறாங்க. கண்ணு பார்க்குது, டக்குன்னு முடிவு எடுக்குறாங்க. ஒரு பக்கம் அப்பா கோபத்துல பைய தூக்கி டிவி மேல எறியறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையன் கோபத்துல கம்பு எடுத்து அந்த நாய் மேல எறியறான். இதுல ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல 2 பேருக்குமே 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க மேல கூட நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை லைஃப்ல ரொம்ப முக்கியங்க. நமக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க செஞ்சா கூட, நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க மேல கோபப்பட்டுறக்கூடாது. அன்பா, பொறுமையா விசாரிக்கணும். பைபிள் இப்படியா சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20வது இறைவசனத்துல, "ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே." ஆமேன். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ.